வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 413 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சார்ட் ரீடிங் ஆப்பில் அது சார்ட் ரீடிங்கில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த போகிறோம் எல்லா வீடியோ அனாலிசிஸ்லையும். நேற்று மார்க்கெட் காப்பர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 412, 60 மற்றும் 416 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 412, 60க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அது பண்ணால் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. 412லேருந்து மார்க்கெட் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காமல் தற்காலிகமாக மார்க்கெட் மேலே போகிற முயற்சியில் இருந்திருக்கு. ஆனால் நம்ம நேற்று அது முன்னாடி நாள் மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம், இந்த 414க்கு மேலே போக முடியாமல் தான் இதே இடத்துல க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த அடிப்படையில் கரெக்டாக பாருங்கள், இந்த 414 இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பக்கமாகவே மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் கீழே தள்ளியிருக்கு. ப்ரைஸை 412க்கு கீழே தள்ளியிருக்கு. மறுபடியும் இந்த 412, 60, 412 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதாவது இந்த 412, 60லேருந்து 414 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் எதுவுமே பலன் கொடுக்காம ரொம்ப நேரமாக இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஆனால் காப்பர் மார்க்கெட்டால் 416 அப்படின்ற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தொட முடியல. தொடர்ந்து மார்க்கெட்டோட பெரிய கன்சாலிடேஷனில் இறுதியாக மேலே போக முடியாத காரணத்தினால மார்க்கெட் 412 பக்கமாக வர முயற்சி செஞ்சுருக்கு. இதை கரெக்டாக பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய செல்லிங் நடந்திருக்கு. அது நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 407.20 முதல்ல தொட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே மார்க்கெட் பிரேக் ஆகி 400 பக்கமாக வரைக்கும் மார்க்கெட் லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. கடைசியாக இந்த 402ல் பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு 402.70 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காப்பர் மார்க்கெட்டை பற்றி பல முறை எல்லா ப்ரெசன்டேஷன்லையும் சொல்லியிருந்தோம். அது எப்போ 442, 46 இருக்கிற சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் காப்பர் கண்டிப்பாக மார்க்கெட்டோட வால்டிலிட்டியை பிக்கப் பண்ணிடணும்னு நம்பிக்கையோடு நம்ம இருந்தனால இவ்வளோ பெரிய லாபத்தையும் அடைய முடிஞ்சது. சரி, ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் பார்க்கணுன்ற அவசியமும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் டாமினேட்டட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. செல்லர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்றத. இப்போ நம்ம குட்விலோட எல்லா இண்டிகேட்டரும் ஆட் பண்ண சார்ட்டை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது அதே கேண்டில் ஸ்டிக்கில் எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், இது சாதாரணமாக மினிட் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, இது ப்ரைஸ் வால்யூம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக். இப்போ குட்விலோட சார்ட்டிங் டூலில் எல்லா இண்டிகேட்டரையும் நாங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்குறோமோ அதே இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ கீழே 412 கீழே பிரேக் ஆகுதுன்ற காரணத்தினால அது நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் 412க்கு மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஏன் ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், ஏற்கனவே பல முறை 412 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அந்த காரணத்தினால தான் நாங்கள் எல்லா தடவையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த சார்ட்டிங் டூலோடைய இண்டிகேஷன் எதுவுமே காரணம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஒரு இண்டிகேஷனுக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்றதை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற சமயத்தில் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான ட்ரேடிங் ரிசல்ட் வரும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு தவறான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா இது ஒரு எதிர்பார்த்து 416 பிரேக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அது முழுமையாக நடக்கலை. அந்த அடிப்படையில் கடைசியாக தெளிவாக கொடுத்தது 412 கீழே பிரேக் ஆகிற சமயத்தில் ஒரு மிக தெளிவான ஒரு செல்லிங் இண்டிகேஷன் கொடுத்து நமக்கு அற்புதமான ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் சார்ட் ரீடிங் மற்றும் குட்விலோடைய ட்ரேட் சிக்னல்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா சார்ட் ரீட் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் எந்த இடத்துல பை வரும் செல் வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அக்யூரேட்டான என்ட்ரி லெவலில் நமக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் இந்த சார்ட்டிங் டூலையும் இந்த அற்புதமான இண்டிகேட்டர்ஸையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வீடியோ அனாலிசிஸ், சார்ட் ரீடிங், குட்விலோட முழுமையான சார்ட்டிங் டூல், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்கில் ஒரு அற்புதமான ரிசல்ட் வரும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி.
சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 402 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அப்படி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 497.60 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். 407.20 மற்றும் 412 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே காப்பர் மார்க்கெட் அதிகமாக சரிவை சந்தித்த காரணத்தினால மார்ஜின் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க நல்ல ரெசிஸ்டன்ஸை தொட விட்டுட்டு அங்கே செல் பண்ணுங்கள். அது ஒரு சிறந்த முடிவாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.